ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாத்தில் நிபந்த் சௌரப்ல தேர்ட் லெசன் மாதா பூமி புத்ரோ அஹங் பிருத்திவ்யா. ஸோ இந்த லெசனுடைய சாராங்ஷ டிப்பனி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லெசன்லேயும் இஆர்சி ஆல்சோ இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி இதுக்கு பிரவீன் பூர்வாத்தில் எந்தெந்த லெசன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக வரும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நாம இந்த தேர்ட் லெசனுடைய சாராங்ஷ டிப்பனி பார்க்கலாம். ஸோ இந்த லெசனுடைய ஆத்தர் யாரு அப்படின்னா டாக்டர் வாசுதேவ சரண் அக்ரவால். ஸோ இவரை பத்தி தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. லேக்கக் பரீட்சை, அதாவது ரைட்டருடைய இன்ட்ரோடக்ஷன். माता भूमि पुत्रोहं पृथिव्या नामक लेख श्री वासुदेव शरण अग्रवाल का लेख है. सो இது யாருடைய ரைட்டிங்? वासुदेव शरण अग्रवाल नुடைய ஒரு ரைட்டிங். आपके निबंधों में ज्ञान की ऊंचाई, चिंतन की गहराई और भाव की तरलता आदि तीनों है. அதாவது இவருடைய கட்டுரைகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ அறிவு சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி சிந்தன் கி கஹராயி, ஸோ ஆழ்ந்த கருத்துக்களும் இருக்கும். மற்றும் பாவ் கி தரல்தா, இமோஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இந்த மூணும் கலந்து தான் இவருடைய எஸ்ஏஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. आपकी भाषा अत्यंत प्राउड और संस्कृत शब्दों से भरी है. அதாவது இவருடைய லாங்குவேஜஸ் வந்து என்னன்னா ஸோ ரொம்ப என்லெஸ். ப்ரௌட் மீன்ஸ் நன்கு நல்ல டெவலப்டான, அதாவது மெச்சூர்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அத்தியந்த ப்ரௌட் அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அவருடைய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ அது ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அவர் சம்ஸ்கிருத சப்தம் அந்த சமஸ்கிருத சொற்கள் எல்லாமே நிறைஞ்சு இதில் இருக்கும். லேக் பரீட்சை. ஸோ இப்போ இந்த ஸ்டோரி, இந்த கட்டுரை பற்றியான ஒரு இன்ட்ரோடக்ஷன். யஹ் நிபந்த் லேக்கக் கி பிருத்வி புத்திர நாமக் புஸ்தக் சே தியா கயா ஹை. ஆக்சுவலி இந்த கட்டுரைன்றது ரைட்டர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பிருத்வி புத்திர, அதாவது இந்த தாய்நாட்டினுடைய மகன், இந்த பூமியின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இந்த மாதா பூமி இங்க சொல்றதே என்ன அப்படின்னா இந்த தாய்நாட்டினுடைய மகன்கள், மதர்லேண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அதை பத்தி தான். ஸோ இதுல சன்ஸ் அப்படின்றது நம்ம மக்களை குறிக்க, நம்ம நாட்டு மக்களையும் இந்த பூமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த லெசன் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ அதுதான் பிருத்வி புத்திர. ஸோ இந்த தாய் மகன் அப்படின்னு, இந்த தாய்நாட்டினுடைய மகன் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கான். லேக்கர் இஸ் நிபந்த் மேம் சாபித் கர்த்தே ஹைகி. ஸோ ரைட்டர் வந்து இந்த எஸ்ஏ மூலமா நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறாரு அப்படின்னா ஹம்னே பூமிக்கோ மாதா மானாஹே, நம்ம என்ன பண்ணணும், இந்த பூமியை நம்மளுடைய தாயா நம்ம வந்து நினைக்கணும். அவர் உசே தேவத்வ பிரதான் கியாஹை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பூமிக்கு ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு இடத்தை வந்து நாம கொடுக்கணும். நெக்ஸ்ட் லேகுக்கா சாராங்ஷ். ஸோ இதனுடைய சம்மரி என்னன்னு பார்க்கலாம். புராணி சபியதா. ஸோ அதாவது புராணி சபியதானா இந்த ஓல்டு கல்ச்சர், பண்பாடு. கங்கா அவர் யமுனா நதியும் பதாத்தி ஹைகி. ஸோ அந்த நம்ம நாட்டில் ஓடுற அந்த கங்கை, யமுனை, இந்த நதிகள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஹமாரி சபியதா, நம்மளுடைய கல்ச்சர் சப்சே புராணி ஹை. ஸோ எல்லாவற்றோட ரொம்ப ரொம்ப பழமையானது, ஓல்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்கே கினாரே ஜீவன் கா ஜோ பிரவாஹ் ஜல் படா. அது இதனுடைய கினாரே அப்படின்னா அந்த கரை ஓரம் சொல்லுவாங்கல்ல, அந்த கரை ஓரத்துல ஜீவன் கா ஜோ பிரவாஹ் ஜல் படா வஹ் ஆஜ் பி சல் ரஹா ஹே. ஸோ அதுல அந்த ஜீவன் கா ஜோ பிரவாஹ்னு அந்த நீரோட்டம் சொல்லுவாங்க இல்லையா, எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ், நதி நீர்நிலைகள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்ததோ அது எல்லாமே இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கரை ஓரமா ஓடிக்கிட்டு இருக்க நதிகள் எல்லாமே இப்பவும் இருக்கு. பாரத் ஹமாரி மாதா ஹை और हम उसके पुत्र हैं. நாம இந்த பாரதத்தினுடைய அதாவது பாரதம் வந்து நம்மளுடைய தாய் மாதிரி. ஸோ நாம எல்லாரும் அவங்களுடைய அவங்களுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹமாரா விகாஸ் பிருத்வி கே சாத் சம்பந்தித் ஹை. நம்மளுடைய வளர்ச்சி இந்த பூமியோட சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த பூமி வளர்ச்சி அடையுதோ அந்த அளவுக்கு நம்ம மக்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். जब तक यह संबंध रहेगा,
ஸோ எது வரைக்கும் இந்த உறவு நமக்கு நம்மளுடைய பூமிக்கும் நமக்கும் இருக்குதோ தப் தக் அது வரைக்கும் ஹமாரே சமாஜ் நம்மளுடைய சமுதாயம் और மற்றும் हमारी संस्कृति का गठन सकुशल रहेगा. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சம்ஸ்கிருதி நம்மளுடைய கல்ச்சர் கட்டன் அதாவது நம்மளுடைய பண்பாட்டினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அது வந்து ஷக்குஷல் ரஹேஹா எப்பவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஷக்குஷல் அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹம் அவர் ஜலாஷய ஸோ நாமளும் நம்மளுடைய அந்த அந்த தண்ணி அந்த வாட்டர் டேங்க் டேம் அதுன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் जलाशय அப்படின்னு சொல்றது वाटर टैंक. हमारे पूर्वजों ने जलाशयों के साथ सौदाही का भाव उत्पन्न किया. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பூர்வஜோங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அந்த வாட்டர் டேங்க் சொல்லி அந்த இதோட நம்மளுடைய அந்த கைண்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுது அந்த ஒரு நல்ல இமோஷன்ஸை வந்து அதனுடைய சம்பந்தப்படுத்தி அதுக்கான வளர்ச்சியும் கொடுத்தாங்க. इसलिए उन लोगों ने नदी के किनारे धार्मिक त्योहार मनाने की परंपरा चलाई. ஸோ அதனால தான் ஸோ அதாவது நம்மளுடைய அந்த வாட்டர் இதுக்கும் நம்மளுடைய அந்த இமோஷன்ஸ் இருக்குல்ல ஒரு நல்ல இமோஷன்ஸ் வந்து அது கொடுக்கும். ஏன்னா தண்ணி எந்த அளவுக்கு ஒரு நாட்டுல நல்லா இருக்கும் அந்த நாடு கண்டிப்பா எல்லா இயற்கை வளத்துல சிறப்பா இருந்தாலே மற்ற எல்லாத்துலயும் நல்ல வளர்ச்சியோடு தான் இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தை தான் இதுல சொல்ல வராங்க. ஸோ அந்த ஒரு நல்ல இமோஷன் நமக்கு வந்து அது கிரியேட் பண்ணதான் அந்த நீர்நிலைகள் எல்லாமே. இஸ்லியே உன் லோகோங்னே ஸோ அதனாலதான் அந்த மக்கள் எல்லாருமே நதிக்கு கினாரே அந்த நதிக்கரையோரும் தார்மீக தியோஹார் அந்த மத சம்பந்தமான ஃபெஸ்டிவல் திருவிழாக்கள் சொல்லுவாங்க இல்லையா தியோஹார் மனானேக்கி பரம்பரா சலாயி அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து அதுக்குன்னு ஒரு குரூப்பே இருந்தாங்க. ஜலாஷயோं के साथ हमारी मित्रता है. ஸோ அது இந்த ஜலாஷயோं के साथ ஸோ இதனோட சேர்ந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது சௌஹாத்தினாலும் சௌஹார்துனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கிறது சௌஹார்த். ஸோ ஜலாஷயோं के साथ हमारी मित्रता है. ஸோ இதனுடைய நம்மளுடைய நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. யஹ் மித்ரதா கபி நஹி டூட்டேகி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நட்புன்றது எப்பவுமே வந்து உடையக்கூடாது உடையவும் உடையாது. ஜஹாங் பிருத்திவிக்கே சாத்துக்கா சம்பந்த டூட்டுதாகே. பட் எந்த இடத்துல இந்த பூமியோட சேர்ந்து நம்மளுடைய உறவு உடையுதோ வஹாங் மிருத்யு பகுஞ்சு ஜாத்தி ஹே. ஸோ அந்த இடத்துல நாம என்னது நம்மளுடைய இறப்பு நம்மை நோக்கி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். மாதா கி கோத் மே அந்த தாயினுடைய மடியில் லேப் கேள்னே வாலே பச்சேக்கோ விளையாடக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஜோ ஆனந்த் மில்தாகே எந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அதாவது ஒரு தாயினுடைய மடியில விளையாடக்கூடிய ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ வஹி ஆனந்த். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹாப்பினஸ் வந்து நதிமேம் ஸ்நான் கர்த்தே சமை அந்த ரிவர்ல நம்ம குளிக்கும் போது நமக்கு கிடைக்கும் மில்தாகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நதியை வந்து தாயினுடைய மடியா இங்க வந்து கற்பனை பண்ணி சொல்றாங்க. தேவ நிவாஸ் அதாவது ஒரு கடவுள் வந்து எங்க இருக்காரு கடவுளுடைய இருப்பிடம் அப்படின்ற மாதிரி. ரிஷியோனே சாஹாக்கி அதாவது ரிஷினா முனிவர்கள் சொல்றோம் இல்லையா செயின்ட். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சாரே பூபாகிகே சாத் இந்த பூமியில இருக்கிற எல்லா பகுதிகளோட சேர்ந்து அப்பனாப்பன் பனானா சாஹியே. ஸோ அப்பனாப்பனா இது எல்லாமே நம்மளுடைய இடம் நம்மளுடையது அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நமக்கு கண்டிப்பா உருவாகணும். அதாவது இந்த பூமி நம்மளுடைய சொத்து அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எல்லார்கிட்டையும் உருவாகணும். அதுதான் அப்பனாப்பன் ஓனர்ஷிப். உஸ் அப்பனேப்பன்கோ அமர் ரக்னா சாஹியே அந்த எண்ணத்தை அந்த இந்த பூமி என்னுடையது அப்படின்ற எண்ணம் வந்து எப்பவுமே நம்ம மனசுல அழியாம வச்சிருக்கணும். அமர் ரக்னா எப்பவுமே நினைவுல வச்சிருக்கணும். इसलिए उन्होंने कहा दिया प्रत्येक जलाशय नदी कुंड पर्वत पर देवों का निवास है. ஸோ அதனாலதான் அவங்க வந்து உன்ஹோனே கஹத்தியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரத்யேக ஜலாஷய அந்த நீர்நிலைகள் சொல்றோம் இல்லையா டேம்ஸ் வாட்டர் டேங்க்ஸ் அதாவது வாட்டர் டேங்க் அப்படின்னா என்ன தண்ணிகளை நிறைச்சி வைக்கிற இடம் ஜலாஷய. அதுக்கப்புறம் நதி குங்ட் அதாவது நதிகள் எல்லாவற்றையும் குறிக்குது. அதாவது பர்வத் பாத்னா மலைகள் இது எல்லாமே அதாவது எங்கெங்க கடவுள் இருப்பாரா நீரு நதி அதுக்கப்புறம் இந்த மலைகள்ல தேவோங்கா நிவாசை கடவுளுடைய இருப்பிடம் இருக்கு. காளிதாஸ் நே குமார்
குமார் சம்பவமேம் லிக்கா ஹை ஹிமாலய் பஹாட் தேவதா ஹை. ஸோ காளிதாஸ் வந்து அந்த குமார் சம்பவ் அப்படின்றதுல என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, ஹிமாலய் பஹாட் அந்த இமயமலை தான் கடவுளா உருவகிச்சிருந்தாராம். साहित्यिक मनुष्यों ने सरोवरों नदियों और पहाड़ों के साथ किसी देवता का संबंध साबित किया. அதாவது சாஹித்திக் மனுஷங்க அப்படின்னா அந்த இலக்கியவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, சரோவர் அந்த ஸ்ட்ரீம்ஸ், நதியோங் நீர்நிலைகள், பஹாடோங் மலைகள், கேசாத் இது எல்லாத்தோடையும் சேர்ந்து கிசி தேவதாக்கா ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து சம்பந்தி ஸ்தாபிக்கியா, இந்த இந்த நதிகளையும் நீர்நிலைகளையும் மலைகளையும் ஏதாவது ஒரு கடவுளோட சம்பந்தப்படுத்தி அவங்க சொல்லுவாங்களாம். ஐசே ஸ்தான் கோ கிசி ரிஷி या प्रसिद्ध पुरुष की लीलास्थली बता दिया, उस स्थान की प्रशंसा में एक महात्म्य गान लिखा दिया. அதாவது ஐசே ஸ்தான் கோ அப்படிப்பட்ட இடத்துல கிசி ரிஷி ஏதாவது ஒரு முனிவரோ அல்லது பிரசித்த புருஷ்கி ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதனுடைய லீலாஸ்தலி பத்தாதியா, லீலாஸ்தலி அப்படின்னா அவருடைய செயல்கள், ஒரு நல்ல செயல்கள், அவர் என்னென்ன வந்து செயல்கள்லாம் செஞ்சாரு அதுதான் லீலாஸ்தலி, அவருடைய லீலைகள், அவர் செஞ்ச ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், அவர் செஞ்ச செயல்கள் பத்தாத்தியா சொல்லப்பட்டிருக்கோம். ஊசஸ்தான்கி பிரசங்சாமே, ஸோ அந்த இடத்தினுடைய புகழையும் ஏக் மகாத்மா கான் லிக்காதியா, அதாவது எந்த இடத்துல இவங்களுடைய செயல்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்தை பத்தியான புகழ பத்தியும் ஒரு சிறந்த ஒரு பாடல் வந்து இதுல எழுதுவாங்களாம். ஓகேவா, அதாவது எந்த இடத்த வந்து எந்த இடத்துல அந்த முனிவர்கள் இருக்காங்க அப்படின்ற சொல்றாங்களே, அப்ப அந்த முனிவர்களை பத்தி மட்டும் சொல்லாம அந்த முனிவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பத்தியான புகழ்ச்சியையும் ஒரு பாடலா ஒரு உயர்ந்த பாடலா அதை எழுதியிருப்பாங்களாம். பேட் ஹமாரா சகோதர், அதாவது மரம்ன்றது நம்மளுடைய ஒரு பிரதர் மாதிரி, சகோதரன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. யமுனா और गंगा के तट पर जो ரம்ய ஸ்தான் ஹே, அதாவது யமுனை கங்கை இந்த நதிக்கரை ஓரம் எந்த அளவுக்கு ஒரு ரம்யமான ரொம்ப ஒரு பிளசண்டான இடம் இருக்குது. உன் சப்கோ ஹமாரே பூர்வஜோங் நே ஹமாரே ஆத்மீய பனா தியா, ஸோ அது எல்லாவற்றுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஹமாரே ஆத்மீய பனாதியா, நம்மளுடைய அது ஒரு நம்மளுடைய ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு இடமா வந்து அதை கொண்டு வந்தாங்க. அது இந்த யமுனை கங்கை அந்த நதிக்கரையோரம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குமா. ஓகே, உன் சப்கோ அது எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள், ஹமாரே ஆத்மீய நம்மளுடைய ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு இடம், நம்மளுடைய மனதிற்கு வந்து ரொம்ப ஒரு இனிமையை தரக்கூடிய ஒரு இடமா வந்து அதை மாத்தினாங்களாம். உன் லோகோं ने देश का अच्छा पर्यवेक्षण கியா, ஸோ அந்த மக்கள் எல்லாருமே தேஷ்கா அச்சா நம்மளுடைய நாட்டை வந்து நல்லா வந்து பார்த்துக்கிட்டாங்க அந்த முன்னோர்கள். ஆஜ் ஹம் உன்கே திருஷ்டிகோன் கி அவஹேளனா கர்த்தே ஹே, ஆனா நாம இப்ப என்ன பண்றோம், உன்கே திருஷ்டிகோன்கும் அப்படிப்பட்ட அந்த இயற்கை காட்சிகள் எல்லாத்தையுமே அவஹேளனா கர்த்தே ஹே நம்ம என்ன பண்றோம், நெக்லெக்ட் பண்றோம், உதாசீனப்படுத்துறோம். ஹமே அப்பனே ஆப்கோ மாத்ருபூமி கா புத்திர சமஜானா சாஹியே, ஸோ அதனால நாம என்ன பண்ணணும், நாம அப்பனே ஆப்கோ நாம நம்மளையே இந்த மாத்ரு பூமிக்கா இந்த தாய்நாட்டினுடைய புத்திர ஒரு மகனாவோ ஒரு மகளாவோ சமஜானா சாஹியே நாம நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹர் பேட் ஹமாரா சகோதர் ஹை, ஒவ்வொரு மரமும் நம்மளுடைய ஒரு சகோதரனை நம்ம நினைச்சுக்கணும். வஹ அப்பனா சந்தேஷ ஹம்கோ சுனானா சாஹதா ஹை, அது என்ன பண்ணுது, தான் சொல்ல வந்த செய்தியை எல்லாருமே கேட்கணும் அப்படின்றத விரும்புதான் அந்த மரங்கள், அந்த இயற்கை. மீட்டா போலி, மீட்டா போலோ அப்படின்னா இனிமையான சொற்கள், இனிமையான வார்த்தைகள், அதாவது மொழிகளை சொல்றது. பாரத் மீம் கயி பாஷா ஏங் ஹைம், நம்மளுடைய பாரதத்துல நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. கயி தர்மஹை நிறைய ரிலீஜன்ஸும் இருக்கு. யஹ் கோயி த்ரூட்டி நஹி, ஆனா இதுல எந்த ஒரு தவறும் இல்லை. யஹ் ஸ்வபாவிக் ஹை, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். ஏக்தா கே பினா மாத்ருபூமி கா கல்யாண் அசம்பவ் ஹை, ஏக்தானு அந்த ஒற்றுமை ஒன்று இல்லை அப்படின்னா இந்த பூமியினுடைய நல்லது வந்து பாசிபிள் கிடையாது. இந்த பூமிக்கு நல்லது நடக்கிறது அப்படின்றது பாசிபிள் இல்லை ஒற்றுமை இல்லைன்னா. ஏக்தா மீட்டி போலி சேஹி சம்பவ், அதாவது ஒரே மாதிரியான அந்த வார்த்தைகள் ஒரு லாங்குவேஜ் நம்ம பேசும்போது மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். பூரே ராஷ்டிரமே மீட்டி போலி கி தாரா
பஹேகி. அது இந்த அந்த தேசம் ஃபுல்லா அந்த மீட்டி போலிக்கா தாரா, அந்த மீட்டி போலின்ற ஒரு நிலை வந்து ஃபுல்லா பரவி இருந்துச்சு அப்படின்னா தோ சப்கா கல்யாண் ஹோகா, எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மொழி, அந்த லாங்குவேஜ் புரியும் போது கண்டிப்பா எல்லா விஷயங்களும் நல்லதாவே நடக்கும். நெக்ஸ்ட் ராஷ்டிரக்கு தீன் பிரகார், அதாவது இந்த தேசத்தை வந்து 3 வகையா வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. பூமி, ஜன் और சம்ஸ்கிருதி. அதாவது இந்த பூமின்னு சொல்றது எர்த், ஜனனா மக்களை குறிக்கிறது, சம்ஸ்கிருத்தினா நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய பூமி, நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய பண்பாடு. இன் தீனோங்கி சம்மிலித் சங்சா ராஷ்டிரஹை. இந்த மூன்றுத்தினுடைய அந்த இந்த 3 ஒன்னா சேர்ந்ததுதான், சேர்ந்த அந்த வார்த்தை தான் என்ன சஞ்ஞா, அந்த சொல் தான் தேசம் அப்படின்றதான். ராஷ்டிர தீன் பிரகார்கா ஹோதா ஹே. அப்படிப்பட்ட அந்த தேசம் 3 வகையா பிரிச்சிருக்காங்க. நிகிருஷ்ட, மத்தியம் और உத்தம். அதாவது ரொம்ப லோல இருக்கிறது, மிடில்ல இருக்கிறது, ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறது. நிகிருஷ்ட ராஷ்டிர में பௌதிக சம்பத்தி கா விகாஸ் ஹோதா ஹே. நிகிருஷ்ட அப்படின்னா ரொம்ப லோயர் லெவல் அந்த இருக்கிற அந்த தேசத்துல பௌதிக சம்பத்தி, பௌதிக் அப்படின்னா இந்த இயற்பியல் சம்பந்தமான பிசிக்கல், ஸோ அது ரிலேட்டடான வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். மத்தியம் ராஷ்டிரமே, ஆனா இந்த மிடில் இருக்கு இல்லையா, அதுல ஜன்கி விருத்தி ஹோத்தி ஹே, மக்களினுடைய வளர்ச்சி இருக்குமா. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பூமின்னு சொல்லியிருக்காங்களா, அதுல பூமியில மட்டும்தான் அந்த வளர்ச்சி இருக்கும். அடுத்தது உத்தம ராஷ்டிரமே, உத்தமனா ஹையஸ்ட் லெவல், அந்த உத்தம ராஷ்டிரமே உச்ச சம்ஸ்கிருதிக்கா விகாஸ் ஹோத்தா ஹே, ஒரு நல்ல பண்பாடுக்கான வளர்ச்சி இருக்குமா. ஃபர்ஸ்ட் வந்து நிகிருஷ்டன்றது பூமிக்கு, ஸோ பூமி மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். மத்தியம்ன்றது மிடில் பீரியட், ஸோ மக்களும் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. உத்தமன்றது சம்ஸ்கிருதி, ஸோ பண்பாடும் சேர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 நிலைகளை தான் இல்ல தேசத்தை பிரிக்கிறாங்களாம். நெக்ஸ்ட் சார் உபாய, ஸோ 4 வழிகள் என்னென்ன, இந்த தேசத்தை வந்து நம்ம சிறப்பா கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன 4 உபாயங்கள். दूसरे राष्ट्र के संबंध को स्थायी बनाने के लिए 4 उपाय है. அதாவது வேற ஒரு நாட்டோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்கே சாத் சஹிஷ்ணுதா கா பாவ் ரக்தா ஹூங்க. நம்ம என்ன பண்ண, எல்லாரோடும் அக்செப்டபிள், அதாவது எல்லாரோடையும் அட்ஜஸ்டபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அந்த எண்ணம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். ஹமாரே திருஷ்டிகோன் அவர் விஸ்வகா திருஷ்டிகோன் ஏக் ஹை, நம்மளுடைய பார்வையும் இந்த உலகத்தினுடைய பார்வையும் ஒன்னா இருக்கணும். ஹமாரி விவகார் தேஜஸ்வி அவர் சசக்துக்கா விவகார் ஜெய்சா ஹே, நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப கம்பீரமா இருக்கணும் மற்றும் ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்கணும். நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கணும். ஜோ மேரே ஹிங்சா கர்த்தா ஹை உஸ்கா மைம் ஹண்ண கர்த்தாகும். யார் எனக்கு தீங்கு அதாவது யார் என்னை வந்து என் மேல வன்முறை செலுத்துறாங்களோ அவங்கள வந்து நான் கண்டிப்பா ஹண்ண கர்த்தாகும், அவங்கள கண்டிப்பா அழிச்சிருவேன், அதாவது வன்முறையாளர்களை அழிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கணும். உபசங்கர் என்ன அப்படின்னா, டாக்டர் வாசுதேவ சாபித் கர்த்தே ஹை கே. ஸோ இதுல அவர் என்ன சொல்றாரு, ஹம் பூமி புத்திர ஹை, நான் இந்த தாய்நாட்டினுடைய இந்த பூமியினுடைய மகன் இல்ல மகள். மீட்டி போலிசே தேஷ்மே ஏக்தா பன்பேகி, அந்த இனிமையான மொழியினால நம்மளுடைய நாடு வந்து ஒற்றுமை அடையும். மீட்டி போலி அவர் மீட்டி விவகார்க்கே காரன், ஒரு நல்ல மொழியாலும் ஒரு நல்ல செயல்களின் காரணமா தூசே தேசம் சே, மற்ற நாட்டோட ஹமாரே தேஷ்கா சம்பந்த, நம்ம நாட்டினுடைய உறவு அட்டூட் ரஹேகா, உடையாம இருக்கும். சச்முச் யஹ நிபந்த் ஹிருதய் பரிவர்த்தன் லாத்தா ஹை. ஸோ உண்மையாவே இந்த கட்டுரை நம்மளுடைய இதயத்தை வந்து கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய சாராங்ஷ்.